இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியா ஜூஸியா இருக்கக்கூடிய ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல 5 மினிட்ஸ்ல எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு 150 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா உருகி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்பி பதம் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப். இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா அப்போதான் சர்க்கரை பாகு கட்டி ஆகாமல் இப்படியே இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இது நேற்று அரைச்ச மாவு தான், ரொம்ப புளிப்பு இல்லாத மாவாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் மாவு கரைக்கும் போதே உப்பு சேர்த்து கரைச்சிருந்தீங்கன்னா இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்த்துருக்க கூடாது. இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான பதத்தில் இருக்கணும். இப்போ நான் அடுத்து ஒரு பால் கவர் எடுத்திருக்கேன். பால் கவரை மேலே ஃபுல்லாக கட் பண்ணி இது போல் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பால் கவரில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிடலாம். இப்போ இது போல் ரப்பர் பேண்டு போட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். ஒருவேளை ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நீங்கள் நூல் மாதிரி கூட ஏதாவது கட்டிடுங்க. இப்போ பால் கவரோட ஒரு பக்கம் நுனியில் லேசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக வச்சுருக்கோம். இது போல் கேப் விட்டு பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இது போல் மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்ததும் இது போல் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க ஜிலேபியை இது மாதிரி சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ஒரு பால் கவர் வச்சே நம்மளால் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை சேரும்.